வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தாங்க. அதோட ஒரு வெள்ளரிக்காயும் வச்சுருக்கோம், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் தர்பூசு, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் பேரிச்சை, கொஞ்சம் கொய்யாப்பழம், நெல்லிக்காய் தண்ணி. இது ரொம்ப நல்லது, ஹெல்தி. வேணும்னா செவ்வாழை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு பீஸ் சூப்பராக இருக்குங்க. இதுவே போதும். நம்ம காலையில் ஒரு 3 இட்லி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சத்து இருக்குமோ அதை விட பல மடங்கு சத்து இதில் இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப மெனக்கடலாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லோரும் பாதாம் ஊற வச்சு சாப்பிடுவேன் அப்படி இப்படி சொல்கிறேன், அதுவும் சாப்பிடுங்க. ஆனால் இந்த சீசன் ஃப்ரூட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. காலையில் டிஃபன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டென்ஷன் வேண்டாம். இந்த ஒரு பிளேட்டே போதுங்க. எல்லாருக்குமே ஒருத்தங்களுக்கு தான் நான் இது செஞ்சுருக்கேன். நீங்கள் வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி இது இருந்தது, இது நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, ஒரு பாட்டில். இந்த மாதிரி கொஞ்சம் தர்பூஸ், இந்த வாழைப்பழம் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஆர்கானிக்கு, இது வெள்ளரிக்காய், எல்லாமே இவ்வளோண்டு சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு உண்டான. நம்ம நினச்சிக்கிறோம் இன்னும் பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நமக்கு இந்த அளவு போதுங்க. இதுவே சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. இந்த வெயிலுக்கு அடுப்பில் போய் நின்று வேர்த்து கொட்டி ஒன்றும் பண்ண வேண்டாம். எல்லாருமே இது பழகிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.